Sri Lankan government. Sri Lankan government. Sri Lankan government. Our nation. Our leader. 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 Stop, stop. Genocide. 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 Britain, Britain. Save the Tamil. 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 We won. Justice. When we want it. Now. We won. Justice. When we want it. Now. We won. Justice. When we want it. Now. Sri Lankan president. More criminals. Sri Lankan president. More criminals. Sri Lankan president. More criminals. Our nation. Our nation. Our leader. 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 Stop, stop. Genocide. 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 இப்போது நீங்கள் இந்த பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கோஷங்கள் ஈழத் தமிழர்களாலே முன்வைக்கப்படுகின்ற கோஷங்களாக இருக்கின்றன. உண்மையில் இலங்கை அரசாங்கத்துக்கு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் சபையில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த காலக்கெடு நீடிக்கப்படக்கூடாது. அதே வேளையிலே இலங்கை அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழர்கள் மீதான இன வன்முறையை, இன ஒடுக்குமுறையை நிறுத்த வேண்டும். காணாமல் ஆக்கச் செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்ய வேண்டும். அவர்களுடைய உறவுகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அதே வேளையிலே காணாமல் போனவர்களுக்கு என்ன நடைபெற்றது, அவர்கள் சிறையில் இருந்தால் அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும். அதேவேளை பொதுமக்களுடைய காணிகளை படையினர் பிடித்து வைத்திருக்கின்றார்கள், அந்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும். குறிப்பாக கேப்பாப்புலவு, வலிகாமம் வடக்கு போன்ற பல பிரதேசங்கள் இன்னமும் பொதுமக்களுடைய பாவனைக்கு திருப்பி கொடுக்கப்படவில்லை. இவற்றையெல்லாம் வலியுறுத்தி இங்கே கடந்த 8 நாட்களாக உண்ணா நோன்பிருக்கின்ற 2 ஈழத்தமிழ் உறவுகளை நீங்கள் இங்கே பார்க்கின்றீர்கள். அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த பல்வேறு விதமான கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இது ஒரு அறவழி போராட்டம். இந்த அறவழி போராட்டமானது பிரித்தானிய பிரதமருடைய வாசஸ்தலம் என்று சொல்லப்படுகின்ற டவுனிங் ஸ்ட்ரீட் இலக்கம் 10 என்று சொல்லப்படுகின்ற அந்த வாசஸ்தலத்துக்கு முன்பாகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ச்சியாக 8வது நாளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது அறவழியிலாக ஈழத்தமிழ் மக்களால் மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு அறவழியிலான போராட்டம். அவர்களுடைய தார்மீக ரீதியிலான கோரிக்கைகளை நீங்கள் இப்போது அவர்கள் வாயினாலேயே அவற்றை கேட்கக்கூடியதாக இருக்கும். வணக்கம். இன்று 8வது நாளாக 10 டவுன் ஸ்ட்ரீட்டுக்கு முன்னால் நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தினாலும் மற்ற அமைப்புகளினாலும் தமிழ் மக்களினாலும் ஒரு உண்ணாவிரத போராட்டம் இங்கு எடுத்து செல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதில் முக்கியமாக எமது நாடு கடந்த அரசாங்கத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் குமாரின் தலைமையில் இன்னும் பல பொதுமக்கள் இங்கு வந்து கலந்து கொண்டு முதல் நாள் ஏழு பேர் ஸ்டார்ட் பண்ணி இதில் உண்ணாவிரதம் இருந்தார்கள். அவர்களின் மனநிலை ஸ்ட்ராங்காக இருந்தது. ஆனால் உடல்நிலை சில பாதிப்புகள் வந்ததினால் அதிலிருந்து 6 பேர் அதிலிருந்து எழுந்து விட்டார்கள் வைத்தியர்களின் அறிவுறுத்தலின்படி. அதைத் தொடர்ந்து இன்னொரு தம்பியும் வந்து அதில் சேர்ந்து தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தில் இருக்கின்றார். இது தொடர்ச்சியாக இந்த போராட்டம் இங்கு 10 டவுன் ஸ்ட்ரீட்டுக்கு முன்னால் நடந்து கொண்டிருக்கின்றது. அதாவது இதில் 6 அம்ச கோரிக்கைகளை வைத்து நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதாவது எமது நிலம் எமக்கு வேண்டும், கேப்பபுலா மக்களின் காணியை விட்டு இராணுவமே வெளியேறு, அத்துடன் தமிழீழ
மண்ணை விட்டு இந்த இராணுவம் இலங்கை இராணுவம் வெளியேற வேண்டும் என்ற முழு கோரிக்கையுடனும், இரண்டாவதாக சரணடைந்த போர்க்கைதிகள், அரசியல் கைதிகள் மற்றும் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளுக்கு நீதி வேண்டும் என்ற இரண்டாவது கோரிக்கையையும், மூன்றாவதாக பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கு, புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை செய்த போராளிகளையும் மக்களையும் மீண்டும் கைது செய்வதை நிறுத்த வேண்டும் என்றும், நான்காவதாக ஸ்ரீலங்காவின் தமிழின அழிப்புக்கு துணை போன சிங்கள பேரினவாத தலைவர்களையும் இராணுவத்தையும் குற்றவாளி கூண்டில் நிறுத்த சர்வதேச விசாரணை ஒன்று நிச்சயமாக எமக்கு வேண்டும் என்றும், ஐந்தாவதாக பிரித்தானிய அரசாங்கமே தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதியாகும், ஸ்ரீலங்கா அரசுக்கு கால அவகாசம் கொடுக்காதே. இது முக்கியமான கோரிக்கை. உங்களுக்கே தெரிந்திருக்கும், அங்கு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணப்பட்டது 2015 ஆண்டு 30-1 என்ற ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அவர்களுக்கு 18 மாதம் கொடுக்கப்பட்டது. அவர்கள் அங்கு தொடர்ச்சியாக எமக்கான நீதி நியாயத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும், ஒரு தீர்வை தமிழ் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் தற்போது எடுத்துக்கொண்டால் அவர்கள் இன்னொரு 2 வருஷம் எக்ஸ்டென்ஷனை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அது கொடுக்கக்கூடாது என்பதுதான் முக்கியமான கோரிக்கையாக இருக்கின்றது. அதுக்கடுத்ததாக ஆறாவதாக வடக்கு கிழக்கு இணைக்கப்பட்டு தமிழரின் சுயநிர்ணய உரிமையை வென்றெடுக்க சர்வசன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் அடுத்த முக்கியமான கோரிக்கையாகவும், இதில் 6 அம்ச கோரிக்கையாக இந்த கோரிக்கைகள் வைக்கப்பட்டு நமது போராட்டம் முக்கியமாக முன்னோக்கி போய்கொண்டிருக்கின்றது. உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான வரலாற்று காலகட்டத்திலே நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். நீண்ட ஒரு விடுதலை போராட்டத்தை எங்களுடைய தாய தேசம் நடத்தி இருக்கின்றது, தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றது. குறிப்பாக ஒரு 30 ஆண்டு காலம் அகிம்சை வழியிலும், ஒரு 30 ஆண்டு காலம் ஆயுத வழியிலும் நாங்கள் எங்களுடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக தொடர் போராட்டங்களை நாங்கள் நடத்தி வந்து கொண்டிருந்தோம். 2009 முள்ளிவாய்க்கால் என்ற அந்த கொடும் இனப்படுகொலையை ஸ்ரீலங்கா அரசாங்கம் நடத்த முடித்ததன் பின்பும் எங்களுடைய உரிமைகளுக்காக நாங்கள் தொடர்ச்சியாக இந்த நாடுகளிலேயும் தாயகத்திலும் புலம்பெயர்ந்த நாடுகளிலும் போராடி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே தான் ஒவ்வொரு நாடுகளிலும் தனித்துவமான ஒவ்வொரு போராட்டங்களை தமிழ் மக்களாகிய நாங்கள் முன்னெடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே குறிப்பாக ஐநாவை நோக்கிய போராட்டமாக இப்போ சமகாலத்திலே ஐநாவை நோக்கிய போராட்டமாக, ஐநாவுக்கு அழுத்தம் கொடுக்கும் போராட்டமாக எங்களுடைய போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே லண்டன் டவுனிங் ஸ்ட்ரீட்டிலே ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை எங்களுடைய தமிழ் மக்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த உண்ணாவிரத போராட்டத்தை பொறுத்தவரையிலே அதனுடைய கோரிக்கைகளாக தாயகத்திலே ஒரு இனப்படுகொலை நடைபெற்றிருக்கின்றது, அதற்கான நீதி விசாரணை வேண்டும். அதே நேரம் எங்களுடைய அடிப்படை உரிமைகள், எங்களுக்கான அடிப்படை உரிமைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இலங்கை அரசாங்கம் தொடர்ச்சியான கால நீடிப்புகளை செய்து கொண்டிருக்கின்றது. அந்த கால நீடிப்புகளுக்கு முற்றாக தமிழ் மக்கள் எதிர்த்து நிற்கின்றார்கள். எங்களுக்கான உரிமைகள் வென்றெடுக்கப்பட வேண்டும் என்ற அந்த நோக்கத்திற்காகத்தான் இன்று உலகெங்கிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய உரிமைக்காக, எங்களுடைய தேசத்தின் உரிமைக்காக, விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் தான் இந்த போராட்டமும் இந்த டவுனிங் ஸ்ட்ரீட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக நாளை ஐநா நோக்கி ஐநா திடலிலே மிக பிரமாண்டமான ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்றை நாங்கள் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். அங்கும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அணிதிரள தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். அங்கும் நாங்கள் எங்களுடைய உரிமைகளை தொடர்ச்சியாக எந்தவித சலுப்புமின்றி தொடர்ச்சியாக எங்களுடைய உரிமைகளுக்கான குரலை நாங்கள் கொடுக்க வேண்டும். எங்களுடைய தமிழ் மக்கள், வீடுகளிலே இருக்கின்ற தமிழ் மக்கள், புலம்பெயர்ந்து வாழக்கூடிய தமிழ் மக்கள் எங்களுடைய தாயக விடுதலை போராட்டத்திற்காக அணிதிரண்டு வர வேண்டும். இன்று தாயகத்திலே நீங்கள் சூழ்நிலையை பார்க்கின்ற பொழுது தாயகத்திலே எங்களுடைய மக்கள் இளைஞர்கள், குறிப்பாக இளைஞர்கள் 2009 பின்பும் தங்களுடைய உயிர்களை துஞ்சமென மதித்து இன்று ஒரு சில தாயகத்திலே அமைதியான ஒரு சூழல் ஏற்பட்டால் கூட அவர்கள் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். தாயகத்திலே ஸ்ரீலங்கா புலனாய்வாளர்களால், இராணுவத்தினரால், போலீசாரால் அவர்கள் கண்காணிக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதையும் தாண்டி எங்களுடைய மக்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் அந்த தாயக மக்களுக்கு உறுதுணையாக நிற்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு இடத்திலும் தமிழ் மக்கள் எங்களுடைய தேசிய விடுதலைக்காக எங்கெங்கு கூடி நின்று இவ்வாறான போராட்டங்களை, அது அகிம்சை போராட்டமாக இருந்தாலும் சரி, ஆர்ப்பாட்ட போராட்டமாக இருந்தாலும் சரி, எந்த வழியிலே அவர்கள் போராடுகின்றார்கள் எங்களுடைய உரிமைக்காக, ஒவ்வொரு தமிழ் மக்களும் அவர்களின் பின்னால் அணிதிரள வேண்டும். அந்த உரிமை போராட்டத்தை முன்னெடுக்கின்ற அந்த உறவுகளுக்கு பின்னால் நாங்கள் தொடர்ச்சியாக அணிதிரண்டு நின்றால் தான் அந்த உரிமை போராட்டத்தை செயற்படுத்துகின்றவர்கள், அந்த பணியாளர்கள் நிச்சயமாக தொடர்ந்து உற்சாகமாக இருப்பார்கள். அதுதான் முக்கியம். இந்த உண்மையில் வெளிநாடுகளை பொறுத்தவரையிலே
உலகத்திலே இந்த உரிமை போராட்டத்திற்காக குரல் இருக்கின்ற செயல்படுகின்றவர்கள் மிக மிக சிறிய அளவிலாகத்தான் இருக்கின்றார்கள். ஆனாலும் அவர்கள் மனத்தைரியத்தோடு இந்த விடுதலை போராட்டத்தை முன்னெடுக்கின்றார்கள். அவர்களுடைய மனத்தைரியத்துக்கு இன்னும் உத்வேகம் கொடுப்பதற்கு எங்களுடைய தமிழ் மக்கள், சாதாரணமாக இருக்கின்ற தமிழ் மக்கள், நீங்களும் அவர்களுக்கு பின்னால் அணிதிரண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அறைகூவலாக இருக்கின்றது. நிச்சயமாக நாளையும் எங்களுடைய மக்கள் பல்லாயிரக்கணக்கிலே அணிதிரண்டு ஜெனீவாவிலே ஒரு முழக்கத்தை ஏற்படுத்தப் போகின்றார்கள். ஜெனீவாவிலே எவ்வாறான தீர்மானங்கள் கொண்டு வந்தாலும் அந்த தீர்மானங்கள் நிச்சயமாக இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு கால நீடிப்பை கொடுக்க இருக்கின்றது. ஆனாலும் நாங்கள் அதை கண்டு சோர்ந்து விடாமல் எங்களுடைய ஒவ்வொரு தமிழ் அமைப்புகள் அங்கு போராடி கொண்டு தான் இருக்கின்றார்கள். அந்த வகையிலே நிச்சயமாக நாங்கள் எந்தவித கருத்து வேற்றுமைகளை மறந்து தொடர்ச்சியாக அணிதிரண்டு இந்த விடுதலை போராட்டத்திற்காக அணிதிரள வேண்டும். நாங்கள் நிச்சயமாக வெல்லுவோம். எங்களுடைய போராட்டம் நியாயமானது, உரிமைக்கான எங்களுடைய போராட்டம் நீதியானது. நாங்கள் அகிம்சை வழியிலே போராடி இருக்கின்றோம், மீண்டும் கூறுகின்றோம், ஆயுத வழியிலே போராடி இருக்கின்றோம். இப்போது அரசியல் ரீதியான போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து கொண்டு வருகின்றோம். நிச்சயமாக ஆயுத வழி போராட்டங்களும் அகிம்சை போராட்டங்களும் ஒரு பகுதியாகத்தான் இந்த போராட்டத்திலே இருக்கின்றது. ஆனால் தொடர்ச்சியாக நாங்கள் போராடி கொண்டு வந்தால் நிச்சயமாக எங்களுடைய தேசிய விடுதலை போராட்டத்தை முன்னெடுக்க முடியும். எங்களுடைய தலைவர் காட்டிய அந்த பாதையிலே நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம். இதுதான் எங்களுக்கு வேணும். எங்களுடைய தேசிய அடையாளங்களை முன்னிறுத்துவோம். எங்களுடைய தேசிய அடையாளங்களை முன்னிறுத்தி எங்களுடைய 60 ஆண்டு கால விடுதலை போராட்டத்தை தொடர்ச்சியாக முன்னோக்கி நகர்த்துவோம். நிச்சயமாக உலக ஆதிக்க மையங்கள் நிச்சயமாக எங்களுக்காக அணிதிரளும் என்ற அந்த நம்பிக்கை எங்களுடைய உணர்வாளர்களுக்கு, செயற்பாட்டாளர்களுக்கு இருக்கின்றது. இதில் முக்கியமான விடயம், ஒவ்வொரு தமிழ் மக்களும் உங்களுக்கு நேரம் இருக்கின்ற பொழுது அதற்கான நேரத்தை ஒன்றை ஒதுக்கி நிச்சயமாக இவ்வாறான இடங்களிலே நீங்கள் அணிதிரண்டு ஒட்டுமொத்த எங்களுடைய ஆதரவினை, எதிர்ப்பினை, எங்களுடைய தேசத்திற்கான விடுதலை அபிமானத்தை காட்ட வேண்டும் என்று உங்களை அன்பாக கேட்டுக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இங்கு இந்த உண்ணாவளி போராட்டத்தை நடத்தி வருகின்றோம். இன்றோடு 8வது நாளாக இந்த உண்ணாவிரத போராட்டம் நடந்து வருகின்றது. நாங்கள் 6 அம்ச கோரிக்கைகளை வைத்து எமது விடுதலைக்கான நியாயப்பாட்டை இந்த ஐநா சபையிடம் கேட்டு நிற்கின்றோம். எமது தாயகத்தில் எமது உரிமைக்காக நாங்கள் நீண்ட காலமாக நியாயமான முறையிலே போராடி எமது விடுதலையை அடையும் ஒரு பட்சத்திலே எமது நியாயமான போராட்டம் அங்கே நசுக்கப்பட்டது. அந்த போராட்டம் நசுக்கப்பட்டதன் பின்பு நாம் மீண்டும் ஒரு அகிம்சை வழியிலே ஜனநாயக ரீதியான போராட்டத்தில் எமது விடுதலையை பெற்றெடுக்க முன்வந்துள்ளோம். அனைத்து உறவுகளும் இந்த சர்வதேச நாடுகளிடம் எமது நியாயமான நிலைப்பாட்டை கூறி எமது விடுதலைக்கான கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரிடமும் கேட்டுக்கொள்கின்றேன். அனைத்து உலக தமிழர்களுக்கும் வணக்கம். இன்று 8வது நாளாக நமது உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. பிரித்தானியாவின் பிரதமரின் காரியாலயத்திற்கு முன்பாக 6 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து நாம் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம். இனப்படுகொலை செய்த ஸ்ரீலங்கா அரசு தண்டிக்கப்பட வேண்டும். பிரித்தானிய அரசு அதற்கு துணை போகக்கூடாது. ஐக்கிய நாடுகள் சபையில் ஜெனீவாவில் நடந்து கொண்டிருக்கிற கூட்டத்தொடரில் இலங்கைக்கு கூட கால அவகாசம் அனுமதிக்கப்படக்கூடாது. சர்வதேச நீதி விசாரணையே இதற்கு எங்களுக்கு நடந்த இனப்படுகொலைக்கான நீதிக்கு சர்வதேச விசாரணை ஒன்றே தீர்வை பெற்றுத்தரும். எங்கள் மக்கள் மீது நடத்தப்பட்ட மிகப்பெரிய இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதி விசாரணை ஒரு பொறிமுறை மட்டுமே தீர்வை பெற்றுத்தரும். உள்நாட்டு நீதி பொறிமுறை அனுமதிக்கப்படக்கூடாது. இலங்கை சர்வதேச நீதிமன்றத்தில் கொண்டு வந்து தண்டிக்கப்பட வேண்டும். அதற்காக நாங்கள் இன்று 8வது நாளாக இதில் போராடி கொண்டிருக்கின்றோம். அனைத்து உறவுகளும் வந்து எங்களுக்கு ஆதரவு தந்து இந்த போராட்டத்தை வெற்றியடை செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இது நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் ஏற்பாட்டில் நடந்து கொண்டிருக்கும் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம். இது 8வது நாளாகவும் இங்கு நம்பர் 10 டவுனிங் ஸ்ட்ரீட்டில் உண்ணாவிரதம் போராட்டம் நடந்துகின்றிருக்கு. ஸோ இந்த போராட்டம் தமிழ் மக்களின் சமகால கோரிக்கையை ஐநாவுக்கு எடுத்து கூறும் முகமாகவும், கேப்பாப்புலா மக்களின் அபகரிக்கப்பட்ட நிலங்களை அம்மக்களுக்கு திருப்பி கொடுக்க வலியுறுத்தியும் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் ஏற்பாட்டில் நடந்து கொண்டிருக்கும் உண்ணாவிரத போராட்டத்தில் பிரித்தானியாவில் வாழும்
வாழும் அனைத்து தமிழ் உறவுகளே, உங்கள் எல்லாரையும் நாங்கள் இங்கே எதிர்பார்க்குறோம். இந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டு இந்த 8 நாளாக உண்ணாவிரதம் இருக்க அந்த குமார் அண்ணா அவருக்கு வந்து உதவி பண்ண சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். இது தமிழர்களின் போராட்டம், இது தமிழ் மக்களின் போராட்டம், இது நம்ம தமிழில் எடுக்கிறதுக்காக உள்ள போராட்டம். எல்லா தமிழ் மக்களும் வந்து இதில் கலந்து கொள்ளுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாள் என்றது ஒரு முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுகிறது. இன்று 8வது நாளாக தொடர்ந்து அவர்கள் உண்ணாவிரதத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இந்த கொற்ற மழையிலும் உடல் விரைத்து போகிற ஒரு நிலையிலும் இன்றைக்கு இந்த உண்ணாவிரதத்தை அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் இன்றைக்கு ஒரு 1000 பேர் கிட்டத்தான் இந்த இடத்தில் கூடியிருக்கின்றோம். எங்களுடைய மக்கள் இப்படியான நேரங்களில் இவர்களுக்கான ஆதரவை கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருமே தங்களுடைய ஒரு கடமையாக அவர்களுக்கு நாங்கள் ஆதரவை கொடுத்து மேலும் அவர்களுக்கு ஒரு ஊக்க சக்தியாக எங்களுடைய மக்கள் இருக்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு ஐநாவில் நடக்கிற முக்கியமான நிறைய விவாதங்கள் போய்கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் இது ஒரு முக்கிய நாளாகத்தான் இந்த இடத்துல நாங்கள் கூடியிருக்கின்றோம். ஸோ ஆகவே மக்கள் எல்லாத்தையும் விட்டு எங்களுடைய இந்த போராட்டத்தில் இணைந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய நிலப்பாடு. ஒரு உதாரணத்தை நான் சொல்ல வேண்டும் என்னென்று சொன்னால், இந்த கேப்பாப்புலவு மக்களுடைய போராட்டம் என்றது ஆரம்பத்தில் 1-2 சில பேராக இருந்து போராடிய இந்த போராட்டம் பிறகு ஒரு சர்வதேச அரங்கிலும் அங்கேயும் தமிழில் எங்களுடைய அந்த போராட்டங்கள் மிக விரிவடையப்பட்டு இன்றைக்கு ஒரு அந்த மக்களுக்கான ஒரு நீதியை அந்த மக்கள் பெற்றுக்கொண்டிருக்கணும். ஆகவே இந்த நாடுன்றது எங்களுக்கான சகல உரிமைகளையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது. இந்த நாட்டில் நாங்கள் எங்களுக்கான உரிமையை கேட்கக்கூடியவர்களாகவும் போராடக்கூடியவர்களாகவும் எங்களுடைய மக்கள் இங்கே இருக்கணும். ஆகவே இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு இவர்களுக்கு சப்போர்ட்டையும் ஆதரவையும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு இதைத்தான் நான் முன்வைக்கிறேன். ஏன்னா ரொம்ப வேதனையாக இருக்கிறது. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லோருமே லீவில் தான் இருப்பீர்கள். ஆகவே இங்கே என்ன நடக்கிறது? நாங்கள் எங்களுடைய உரிமையை கேட்காமல் அடுத்தவர்கள் பெற்றுத்தர முடியாது. மற்றது இன்றைக்கு நாடு கடந்த அரசாங்கமும் மத்திய பிரித்தானியா தமிழர் பேரவையிலிருந்து எல்லா டிசிசி எல்லாருமே சேர்ந்து இன்றைக்கு இந்த இடத்துல நிற்கின்றோம். எல்லாருக்கும் ஒரு சின்ன குழப்பம் ஒன்று இருக்கிறது. என்னென்று சொன்னால், இந்த அமைப்புகள் சார்ந்து ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மை. ஒற்றுமை என்றது நாங்கள் எங்களுக்குள்ள தான் அந்த ஒற்றுமை இருக்கிறதே ஒழிய அந்த ஒற்றுமையை நாங்கள் பக்கத்து வீட்டையோ அல்லது மற்றவர்கள்டையோ நாங்கள் கேட்க முடியாது. ஒற்றுமை என்றது எங்களிடம் இருக்கிறது. நான் என்ன செய்கிறேன், எனக்கு என்ன கடமை இருக்கிறது, நான் என்ன பங்களிப்பை இந்த இடத்தில் செய்ய வேண்டும் என்றதை ஒவ்வொருத்தரும் சிந்தித்தால் நிச்சயமாக இன்றைக்கு 1000க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த இடத்துல கூடியிருக்க வேண்டியவர்கள். ஆகவே நீங்கள் மற்றவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்பதை தாண்டி நாம் என்ன செய்ய வேண்டும், எங்களுக்கு என்ன கடமை இருக்கின்றதை ஒவ்வொருத்தரும் யோசித்தால் இந்த இடத்தில் இன்றைக்கு 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த மக்கள் சக்தி என்றதான் எல்லாத்தையும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கின்றது. இந்த மக்கள் சக்தி இல்லை என்று சொன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகவே இந்த மக்கள் சக்தி என்றது எங்களுக்குள்ள தான் இருக்கிறது. நாங்கள் நெடுகளும் இதை சொல்லி கொண்டு வாரோம். நீங்கள் வாருங்கள் என்று நாங்களும் கேட்டு கொண்டு இருக்கின்றோம். நாங்கள் கேட்டுத்தான் வர வேண்டிய கடமை எங்களுக்கு இல்லை. இது எங்களுடைய ஒரு உரிமைக்காக குரல் கொடுத்து போராடி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம். ஆகவே இதை ஒவ்வொருத்தரும் தங்களுடைய ஒரு கடமையாக தங்களுடைய தேசிய உணர்வாக எடுத்துக்கொண்டு இப்படியான போராட்டங்களில் கலந்து கொள்ளுங்கள் தயவு செய்து. ஆகவே இன்றைக்கு இளையோர்களுக்கு கூட நிச்சயமாக லீவினால் இன்றைக்கு இளையோர்கள் கூட இன்றைக்கு குறைவாகத்தான் இருக்கின்றார்கள். ஆகவே தயவுசெய்து இனி வரும் நாளைக்கு இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும். அப்போ இதுக்கான ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வரைக்கும் உங்களுடைய ஆதரவை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாய பாட்டில் நீங்கள் இருக்கின்றீர்கள். தயவுசெய்து எல்லோரும் இதில் கலந்து கொண்டு அவர்களுக்கான ஆதரவை கொடுங்கள். இன்றைக்கு 8வது நாளாக தங்களுடைய உண்ணாவிரத்தை இருக்கணும். சாப்பாடு இல்லாமல் உடல் ரீதியான உபாதைகள் எல்லாத்தையும் தாண்டி அவர்கள் இந்த கொற்ற மழையில் இன்றைக்கு ஒரு நீதி பயணத்துக்காக அவர்கள் இருக்கும்போது நாங்கள் வீட்டில் இருந்து கொண்டு அரட்டை அடிக்கிறதை விட்டு இந்த மக்கள் எங்களுக்கானவர்களுக்காக எமது போராட்டம். அப்போ இந்த போராட்டத்தில் எங்களுக்கு தார்மீக கடமை இருக்கிறது. நாங்கள் போராடவில்லை, நாங்கள் குரல் கொடுக்கவில்லை என்று சொன்னால் யாருமே எங்களை திரும்பி பார்க்க போகிறதில்லை. 2009ஆம் ஆண்டில் இருந்து நாங்கள் கத்திக்கொண்டு தான் இருக்கிறோம். இன்றைக்கு அப்படி கத்தினதால் தான் இன்றைக்கு யூஎன்னுக்குள்ளே போய் பேசக்கூடியவர்களாகவும் எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் தட்டி எங்களுக்கான நீதியை கேட்கக்கூடியவர்களாகவும் இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் நினைத்தவுடன் எங்களுக்கான வெற்றி கிடைப்பதில்லை. நாங்கள் மெல்ல
நிச்சயமாக தட்டத்தான் நிச்சயமாக சர்வதேச சமூகத்தினுடைய கதவுகள் திறக்கப்படும். அப்போதான் எங்களுக்கான நீதியான நியாயமான போராட்டத்துக்கான எங்களுடைய அங்கே எங்களுக்காக எங்களுடைய தேசத்துக்காக இழந்த 1000 பேர்கள் நாங்கள் எவ்வளவோ இழக்கக்கூடாத எல்லாத்தையும் இழந்து ஒரு நிற்கதியற்றவர்களாக நிற்கின்றோம். இந்த தேசங்களில் நாங்கள் போராடக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அதை உணர்ந்து எல்லோரும் வர வேண்டிய ஒரு தார்மீக கடமையாக இருக்கிறது. இதைத்தான் நான் கேட்கின்றேன். இந்த போராட்டத்துக்கு உங்களுடைய ஆதரவையும் பங்களிப்பையும் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் யாருமே செய்ய போறவில்லை. நாங்கள் சமைக்க இல்லையென்றா நாங்கள் சாப்பிட முடியாது. ஆகவே எங்களுடைய போராட்டத்துக்கான நீதியை நியாயத்தை நாங்கள் கேட்கவில்லை, நாங்கள் போராடவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக எங்களுக்காக யாருமே பேச போகிறதில்லை. நாங்கள் தான் மற்றவர்களையும் பேச வைக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே இதில் கலந்து கொண்டு எல்லோரும் இந்த பங்களிப்பையும் அவர்களுக்கான ஆதரவையும் நாங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு தார்மீக கடப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. அதை உணர்ந்து எல்லோரும் இந்த இடங்களில் தொடர்ந்து நடக்கிற இந்த போராட்டங்கள் நீங்கள் உங்களுடைய ஆதரவை கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இங்கே டவுனிங் ஸ்ட்ரீட்லேருந்து கரைக்கிறோம் காய்ச்சி கொண்டு இருக்கிறோம். இங்கே தொடர்ந்து இன்றைக்கு 8வது நாளாக இங்கே ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்குது. ஐநாவில் தமிழருக்கான ஒரு தீர்வு வர வேணுமென்று ஊரில் பார்த்தோம்னா மக்கள் வந்து தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். எத்தகைய ஒரு அடக்குமுறை வந்தாலும் எங்களோட மக்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். அது சந்திரிகாவாக இருக்கட்டும், ராஜபக்சே ஆகட்டும், ஸ்ரீசேனா ஆகட்டும், அந்த மக்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். தங்களோட உரிமைக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். அவைகளுக்கு இந்த இருக்கிற சர்வதேச அரசியல் புரிந்துணர்வு எங்களுக்கும் வர வேணும். அவையில் ஐநா தீர்வு தரும், இல்லாட்டி அமெரிக்கா தீர்வு தரும், இல்லாட்டி UK தீர்வு தரும் என்று வீட்டை இருக்கல. அவள் தொடர்ந்தும் ரோட்டில் வந்து போராடினோம் தங்களோட உரிமைக்காக. அந்த மக்களுக்கு நாங்களும் தொடர்ந்து உறுதுணையாக இருக்கணுமெண்டா நாங்களும் இந்த மாதிரி ரோட்டில் வந்து மக்களுக்கு உறுதுணையாக நின்று போராடி ஆக வேணும். இப்போ நாங்கள் ஐநா தீர்மானத்தையோ இல்லை ஐநாவில் நடக்கிற விஷயங்களையும் எடுத்து பார்த்தோம்னா அவையில் வந்து தமிழருக்கா ஒரு இலங்கை மயமாக்கல் தான் நாங்கள் நடந்து கொண்டிருக்குது. அதை நாங்கள் அதிலிருந்து மீண்டு நாங்கள் ஒரு விடுதலை பயணத்தில் நோக்கத்தில் நாங்கள் செல்லணுமெண்டா நாங்கள் விடுதலைக்கான சிந்தனைகளையும் விடுதலைக்கான நோக்கத்தையும் நாங்கள் கொண்டு வேணும். நாங்கள் ஐநா தீர்மானத்தையோ இல்லாட்டி வேற ஒருத்தர் தீர்வை தருவினம் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தோம்னா எங்களுக்கு விடுதலைக்கான பயணத்தில் நாங்கள் பயணித்து செல்லலாம். அதனால் மக்கள் தொடர்ந்து இந்த வீதிகளில் நடக்கிற போராட்டங்களில் இணைந்து கொண்டால் தான் அங்கே இருக்கிற மக்களுக்கு உறுதுணையாக இருக்கும். இல்லாட்டி அங்கே ஸ்ரீசேனா அரசாங்கம் தொடர்ந்து செய்கிற அட்டூழியங்களையும் இன அழிப்பையும் வெளிக்கொண்டு வர்றதுக்கும் இந்த மாதிரி ரோட்டில் இருக்கிற போராட்டங்கள் தான் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். ஒரு உதாரணம் சொல்லணுமாண்டா, இப்போ கிட்டடியில் ஐநாவில் அமெரிக்கா இதில் சொல்லியிருக்கு இலங்கை வந்து ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி என்று சொல்லியிருக்கா. வெற்றிகரமான இலங்கையோட கதை வந்து ஒரு வெற்றிகரமான கதை என்று அவையில் அங்கே சொல்லினோம். அது அப்படி இல்லை. ஆனால் தொடர்ந்து தமிழர்களுக்கு இன அழிப்பு நடந்து கொண்டிருக்குது. ஐநாவும் இந்த சர்வதேச நாடுகளும் சேர்ந்து அதை மறைச்சு இலங்கைக்கு சாதகமான முடிவுகளையே கொண்டு வந்திருக்கணும். அதை எப்படி நாங்கள் மாற்றியமைக்க போகிறோம்ன்றதை நாங்கள் இனிமேல் சிந்தித்து அதுக்கேற்ற மாதிரி செயல்படணும். அதனால அங்கே ஊரில் இருக்கிற மக்களுக்கு உறுதுணையாக மக்கள் தொடர்ந்தும் ரோட்டில் இறங்கி போராட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.